ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இந்த வீடியோ எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது ஏஐ பிஇ 19 உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷத்துல யாராவதுலாம் பார் எக்ஸாம் எழுத போறீங்களோ அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ க்ளோசிங் டேட்டு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க உங்களோட எக்ஸாமினேஷனை ஸோ யாரெல்லாம் ஏஐபி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ரோல்மெண்ட் ஆஃப்டர் என்ரோல்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏஐபி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க இப்பதான் நான் கிளியர் பண்ணிருக்கேன், ஆனா இன்னும் என்ரோல் பண்ணல அப்படின்னா நீங்க உங்களோட ஏஐபி எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. நீங்க உங்களோட என்ரோல்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க உங்களோட எக்ஸாமினேஷனை நீங்க எழுத முடியும். ஸோ இதான் எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் எலிஜிபிள். ஸோ இப்போ நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏபினா என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பார் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும், ஸோ ஓப்பன் புக் எக்ஸாமா அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒரு வீடியோ செப்பரேட்டா போட்டிருக்கோம். அதே மாதிரி ஏஐபிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் செப்பரேட்டா போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ யாருக்காவது ஏஐபினா என்னன்னு தெரியாம இருக்கு, ஸோ அது எக்ஸாமினேஷன் எதுக்கு வைக்கிறாங்க, ஸோ எதுக்காக ஓப்பன் புக் எக்ஸாமா இருக்கு, என்னென்ன புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும், எல்லா புக்ஸுமே எடுத்துட்டு போலாமாங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. பார் கவுன்சில்ல இருந்து ஏஐபி 19 நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து நேத்தே இந்த நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ எழுத போற எக்ஸாமினேஷன் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 எழுத போறோம். ஸோ அதோட எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24th நவம்பர் 2024 தான் உங்களோட ஏஐபி எக்ஸாம் 19 எக்ஸாமினேஷன் அன்னைக்கு தான் எழுத போறீங்க. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 3rd இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்ப அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 25 நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி பேமெண்ட்டுமே நீங்க செப்டம்பர் 3rd இருந்து அக்டோபர் 28 உங்களோட பேமெண்ட்டையுமே நீங்க முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் நீங்க ஏதாவது கரெக்ஷன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 30 நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்மிட் கார்டு பார் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் மாதிரி. ஸோ உங்களோட அட்மிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஏபி எக்ஸாமினேஷன் எழுத விடுவாங்க. ஸோ ஏபி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 18th. ஸோ இதுவுமே உங்களோட ஆன்லைன்ல தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்களோட அட்மிட் கார்டை எடுத்துட்டு நீங்க உங்களோட எக்ஸாமினேஷன் எழுதிடலாம். வித்தவுட் அட்மிட் கார்டு அவங்க எக்ஸாமினேஷன் எழுத விட மாட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டை கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் எப்போ எக்ஸாமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 24 தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுல நோட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஏபி எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45% ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 40% எஸ்சி எஸ்டி அண்ட் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நீங்க ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் உங்களோட மார்க்ஸ் பாசிங் மார்க்ஸ் பாஸ் ஆகிறதுக்குண்டான மார்க்ஸ் பெர்சன்டேஜ் இதான் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது செப்டம்பர் 3rd நேத்தே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஃபாஸ்டா அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் அக்டோபர் 28 வரை டைம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் எல்லாம் கேட்கும். ஸோ பேமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பறம் நீங்க அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இயர் யாரெல்லாம் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல புக்ஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் பார் எக்ஸாமினேஷனுக்கு அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் ஏஐபி 19 நோட்டிபிகேஷன் இதுதான். ஸோ க்ளோசிங் டேட் ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ள சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான வெப்சைட்டை தான் இந்த வீடியோல நான் எதுல போய் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ நீங்க கூகுள் போய்க்கோங்க. ஸோ கூகுள்ல
AIBE அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணோடனே வந்து கீழே வந்துடும் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து வந்துடும் www.allindiabarexamination.comனு. ஸோ அதான் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அது கீழே உள்ள வெப்சைட் எதுவுமே வந்து நீங்க டச் பண்ணாதீங்க. அது எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து சும்மா போஸ்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் வந்து அஃபிஷியலான வெப்சைட். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒன்று ஒன்றா ஓடிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து பேராக்ஸ் எந்தெந்த பேராக்ஸ் எல்லாம் கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதா அப்படிங்கிற எந்த மாதிரி பேராக்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு. ஸோ புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயுமே பேராக் கொண்டு போறதுலயுமே வந்து பேராக்ல எந்த மாதிரி பேராக் கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேல ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் வித் ரெக்கார்ட் டு ஷெட்யூல் ஆஃப் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்க டவுன்லோட் PDF கொடுத்தீங்கன்னா உங்களோட நோட்டிபிகேஷன் PDF வந்து கேட்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ப்ரீவியஸா சொன்னதுதான். ஸோ பார் எக்ஸாம் வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றது, க்ளோசிங் டேட் எப்போ அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க AAB 19. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார் எக்ஸாமினேஷன் 19க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து லாகின் இருக்கும். நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ல நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்து நீங்க வந்து நீங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்றீங்களோ அதுதான் வந்து நீங்க லாகின் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு நீங்க வந்து மறுபடியும் பேக் டு போயிட்டு நீங்க லாகின் பண்ணணும். எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ எந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து நீங்க லாகின் பண்ணி உள்ள போய் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்ளை பண்ற வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதான் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனோட வெப்சைட். ஸோ இதுல போயிட்டு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண. சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. பார் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணையில ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க வந்து மேண்டேட்ரியா பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து யூனிக்காவும் வேலிடான இமெயில் ஐடியாவும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்றதோ இல்ல வந்து உங்களோட மொபைல் நம்பர் மெசேஜ் பண்றதோ உங்களோட இமெயிலுக்கு மெசேஜ் பண்றதா தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களோட வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமெயில் ஐடியும் இந்த ஃபோன் நம்பரையும் தான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் அதே மாதிரி உங்களோட அவங்க ஏதாவது உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் வந்து இப்ப அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு தான் வந்து அட்மிட் கார்டு வந்து அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து உங்களோட நீங்க கரண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்ல ஏதாவது வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மெயினா சொல்லியிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை வந்து கரெக்டா வேலிடா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒன்லி ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு 2 பேர் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில வந்து உங்களோட அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஸோ வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாதீங்க. ஸோ உங்களோட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் வந்து 80% டிசபிலிட்டியா இருக்கீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து பார் எக்ஸாம் ஆல் இந்தியா பார் எக்ஸாம்ல சொல்லப்பட்ட ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அப்ளை பண்றதுக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து புதுசா வந்து ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐபிசி, சிபிசி, சிஆர்பிசியை வந்து சேஞ்ச் பண்ணி பிஎன்எஸ் அப்படிங்கிற சில ஆக்ட்ஸ் எல்லாம் புது ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இயர் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத இந்த வெப்சைட்ல வந்து சிலபஸ்ல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ அந்த புது ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா சிலபஸ்ல அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க பேக் போய்க்கோங்க. ஸோ பேக் போயிட்டு இந்த வெப்சைட் லிங்க் இருக்குல்ல, ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா சிலபஸ், நோட்டிபிகேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணியுமே வந்து உங்களோட நோட்டிபிகேஷன் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம சிலபஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, இனிமே சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கறது வந்து ஐடியா கிடையாது. பட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணோடனே போயிட்டு சிலபஸை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ புதுசா உள்ள எந்த ஒரு ஆக்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ இது வந்து சிலபஸ் ஃபார் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 18 அப்படிங்கிற இததான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் 19க்கு உள்ளது வந்து இன்னுமே வந்து அவங்க அப்டேட் பண்ணல. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க புது ஆக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கறது வந்து தெரியல. இதுக்கப்புறம் வந்து சிலபஸ் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ சிலபஸ் ஃபார் ஆல் இந்தியா 18க்கு உண்டான சிலபஸ் நோட்டிபிகேஷன் தான் வந்து இன்னுமே வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அப்டேட்மே இல்லை. ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19க்கு உண்டான சிலபஸ் அப்டேட். ஸோ இன்கேஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்க இல்ல இதுவே இருக்கு அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோல வந்து நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யாராவது சிலபஸை பத்தி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை வர டைம் இருக்கு. ஸோ இன்கேஸ் இடையில ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் போடுறேன். ஸோ சிலபஸ் வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ புதுசா ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே, ஸோ அதை சேஞ்ச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதை வந்து இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19க்கு வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு. பட் வந்து அவங்க 18ல உள்ள நோட்டிபிகேஷன் மட்டுமே வச்சிருக்காங்க. இன்னும் 19க்கு மாத்தல. ஸோ மாத்தினாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்றேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்க பார் எக்ஸாம் எழுத போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.